தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். நான் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன். இப்போ மெயினாக வந்து இந்த உளுந்து சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா சில இது உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதாவது இந்த உளுந்து நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய வெள்ளைக்கொசு, அந்த வெள்ளைக்கொசு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த வைரஸுங்கிற ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பரவக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து இந்த மெயினாக வந்து அதுவும் இல்லாத மழை வேறு பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு தன்மையும் இருக்கும். கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து குறைபாடும் நிறையா இருக்கும். அந்த வெள்ளைக்கொசு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி ஒரு மஞ்சள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நான் நின்றுட்டுருக்கிற ஃபீல்டில் பார்ப்பீங்க கீழே. இப்போ இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்த்ரகுனஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இலைப்புள்ளி நோய். இந்த இலைப்புள்ளிக்கு நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ஒரு ஏக்கராக்கு 1/2 லிட்டரும் நீங்கள் இது வந்து உயிரியல் முறையில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கெமிக்கல் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கார்பன்டசம் ப்ளஸ் மேங்கோசிப் அப்படிங்க அந்த மருந்து ஒரு ஏக்கராக்கு 1/4 கிலோ கொடுக்கும்போதும் இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த ஆந்த்ரகுனஸ், இந்த லீவ் ஸ்பாட்டுங்கிற நோய் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு இந்த இதானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தாக்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த வைரஸ் வந்து இந்த வெள்ளைக்கொசோட பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இலை ஃபுல்லாக மஞ்சள் இருக்கும். இந்த மஞ்சளானது இந்த மஞ்சள் வந்து இப்படி வந்து உங்களுக்கு இலை ஃபுல்லாக மாறி ஃபுல்லாக பழுப்பாகி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இலை கொட்டிடும். இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் முன்கூட்டியே வந்து இந்த வெள்ளைக்கொசு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். அடுத்ததாக இன்னொன்று காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புழுவோட பிரச்சனையும் இருக்குது. இந்த மார்க்கா அப்படிங்கிற ஒரு புழு இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நான் கையில் வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது வந்து இந்த உளுந்து செடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பூ வைக்கிற டைமில் உங்களுக்கு அந்த பூவையும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வந்து காய் உருவாகாதான வேலையை வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற இது வந்து பெவேரியா பேசினா, இந்த புழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் மெத்தடில் பெவேரியா பேசினா ஒரு ஏக்கராக்கு 1/2 லிட்டரும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் மெத்தடில் போகிறீங்க அப்படின்னா இமாமெக்டின்ங்கிற ஒரு மருந்து இருக்குது. ஒரு டேங்குக்கு 10 கிராமும் அல்லது குளோரோடெட்ராப்ரோனில், அதாவது ஒரு டேங்குக்கு 5லேருந்து 8 மில்லியும், ப்ளூ பெண்டமைடுன்னு ஒரு மருந்து இருக்குது. அது ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த புழு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ உளுந்து செடியில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல வேலை செய்யுங்க சார். ரொம்ப நன்றி.